அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்ட் 5 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 5 வீடியோவில் நம்ம ஏற்கனவே நம்ம பென்னு, எரேசர், அப்புறம் ஒரு ஸ்கொயர் லோகோ, அதுக்கப்புறம் ஸ்கொயரில் சர்க்கிள் இருக்கிற லோகோ, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கொயருக்குள்ளே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற லோகோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய லோகோஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு லோகோவை டச் பண்ணிக்கிறோம். அது பிக்சர் லோகோ. அதை டச் பண்ணோம்னா நம்ம ஃபைல் லிஸ்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் ஆகும். நம்ம இது ஏற்கனவே நம்ம சிஸ்டத்தில் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே இருந்து நான் என்னெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அதெல்லாம் இதில் ஷோ ஆகும். நான் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸு, மாடல்ஸ்க்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதிலேருந்து ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இது எப்படி மேட்ச் பண்ணலாம், மேட்ச் பண்ணி காமி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒயிட் போர்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஒயிட் போர்டுனால் சாதாரணமாக நம்ம எழுதுறது, எரேஸ் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு லோகோ ஓப்பன் பண்ண. நெக்ஸ்ட்டு கட்டங்கட்டமாக இருக்கும். ஒரு நிமிஷம். கட்டங்கட்டமாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லோகோ கட்டங்கட்டமாக இருக்குது பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணோடனே இன்சர்ட் டேபிள் அப்படின்னு வரும். இந்த இன்சர்ட் டேபிளில் நம்ம எத்தனை கட்டம் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீ ஒரு 10 காலம் செலக்ட் பண்ணு. ஓகே கொடு. இப்போ நம்ம 10 காலம் செலக்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஜூம் பண்ணணுன்னாலும் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஜூம் பண்ணணுமோ ஜூம் பண்ணிக்கலாம் காலத்தை. ஓகே எனஃப். இப்போ நம்ம இதில் பிள்ளைங்களுக்கு 1லேருந்து 100 வரைக்கும் எழுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைங்க இதில் இந்த காலத்திலே 1 to 100 வரைக்கும் எழுதலாம். இது மட்டும் இல்லை, 2 டேபிள், 3 டேபிள் இந்த மாதிரி எழுதலாம். இப்போ 2 டேபிள் எழுதி காமி. இந்த மாதிரி நம்ம 2 டேபிள் இந்த மாதிரி நம்ம நிறைய க்ரியேட்டிவாக திங்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் லோகோக்கு நெக்ஸ்ட் லோகோ போகிறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்தோம்னா அழிஞ்சிரும். அடுத்த லோகோ ஜாமெண்ட்ரி. இந்த ஜாமெண்ட்ரி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி தொட்டோடனே ஸ்கேல் பிக்சர் இருக்கும். அந்த ஸ்கேல் பிக்சரை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணோடனே இங்கே நமக்கு ஒரு ஸ்கேல் ஷோ ஆகிடும். இது எவ்வளோ லென்த் வேணுமானாலும் நம்ம லென்த் வச்சுக்கலாம். சென்டர் சர்க்கிள்மா. அதை டச் பண்ணி லென்த் ஆக்கு. சென்டர் சர்க்கிளை டச் பண்ணு. அந்த சர்க்கிளை டச் பண்ணோடனே லென்த்து நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் வேணுமோ அத்தனை சென்டிமீட்டர். இன்னும் நமக்கு லென்த்து வேணுனாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிவியோட சைஸ் அவ்வளோதான், அதனால் அதை வச்சுக்கிடுவோம். இப்போது பென் சிம்பிளை டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிவிட்டு வெளில வா. இப்போது 5 சென்டிமீட்டர் வைக்கணும்னா 1லேருந்து அந்த 5ஓடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டா இது 5 சென்டிமீட்டர் லென்த் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டூ அமைக்கினீங்கன்னா அது வெளியே வந்துடும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு லோகோ டச் பண்ணணும். எரேசரை கொடுத்தோம்னா லைனு. அடுத்து நெக்ஸ்ட்டு இது நமக்கு 4ஆவதாக ஒன்று இருக்குது. அது நம்ம டிவிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ளக் பாயிண்ட்டை தான் அதை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை.
வெளியே வந்துரு. அடுத்தது மைண்ட் மேப்பு. ஜூம் பண்ணு. மைண்ட் மேப்பு நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுத வைக்கலாம். ஓகே, எழுது. நம்ம எழுத ஆரம்பித்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி லென்த்து வந்து பெருசாகிட்டே வரும். ஃபேமிலியோடனா ஃபேமிலியில் யாரெல்லாம் இருப்பாங்க, ஃபாதர், மதர் அப்படின்னு நம்ம அந்த மைண்ட் மேப் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இதை விட லென்த்தியாக வந்தாலும் நம்ம எழுதிட்டே இருந்தோம்னா அந்த பாக்ஸ் வந்து லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மைண்ட் மேப் எழுதுறதுக்காக இது யூஸ் ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லோகோ டச் பண்ணுமா. அடுத்தது நெக்ஸ்ட் லோகோ வந்து அந்த லோகோ காமி. இன்ட்டு அமுக்கு. அந்த லோகோ காமி. ஒரு ஸ்கொயர் போட்டு ஒரு சின்னதாக கோடாக போட்டிருக்கோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணு. இப்போ நமக்கு இன்னும் ஏற்கனவே நான் வந்து நிறைய இதை சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நேஸ் எக்ஸாமுக்கெலாம் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அதை நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அது வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அதை எடுத்து காமிச்சிட்டு இந்த பக்கம் நமக்கு லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எழுதி சொல்லிக் கொடுக்கணுன்னாலும் சொல்லி கொடுத்துக்கலாம். அதில் பென்சில் வச்சு எழுதி காமி. கிராண்ட்ஃபாதர் அதில் இருக்குது பாரு, இங்கே கிராண்ட்ஃபாதர். இப்போ அந்த கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் மதர் ஏதாவது நம்ம எழுதி சொல்லிக் கொடுக்கணும்னாலும் இந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வீடியோ. அது வீடியோ வந்து நம்ம ஃபைலுக்குள்ளே வீடியோ இருந்தால் வீடியோ ஓப்பன் ஆகும். தொட்டோம்னா நம்ம நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இல்லைன்னா நமக்கு அது ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஓப்பன் பண்ணி காமிச்சா இப்படி தான் வரும். நம்ம ஃபைல் லிஸ்ட்டில் நமக்கு வீடியோ இருந்தால் வரும். இப்போ நான் வந்து வீடியோ வச்சுருக்கல, அதனால அது வரல. வீடியோ இருந்தால் இதிலே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வாமா. அது தேவையில்லை, அது நெட்டு இருந்தால் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு வேண்டாம். அடுத்தது நெக்ஸ்ட் இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது கிளாக்கு, அதை ஆன் பண்ணு. கிளாக் படம் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் டைமர்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது காம்படிஷன் ஏதாவது வைக்கணும்னா இத்தனை செகண்டுக்குள்ளே நீ எழுதிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னோம்னா டைமர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். போர்டில் ஆன் பண்ணு, தொடு சென்டர். இப்போ எழுத ஆரம்பி. 1 2 3 100 வரைக்கும் அப்படின்னாலும் 1 2 3 100 வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே டைம் இத்தனை செகண்டுக்குள்ளே நீ வந்து எழுதணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்குள்ளே அவன் ஸ்பீடாக வந்து செய்யணும். சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ கிளாக் வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எரேஸ் பண்ணிடுமா. தேங்க்யூ ஸோ மச்.